புல்வாமா தாக்குதல் 14 பிப்ரவரி 2019 அன்று இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு பயங்கரவாத தாக்குதலாகும். இந்த தாக்குதல் இந்திய இராணுவத்தின் ஷார்பியர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வீரர்களை குறிவைத்தது. எதை சுற்றியுள்ள சம்பவம்? இடம் ஜம்மு மற்றும் காஷ்மீர், புல்வாமா மாவட்டம். தாக்குதல் நேரம் மதியம் 3:15 குறிவைக்கப்பட்டவர் ஷார்பியர் வீரர்கள். தாக்குதல் வரை வெடிகுண்டு பொருத்தப்பட்ட வாகனம் எப்படி நடந்தது? அன்று 78 வாகனங்களால் அமைந்த ஷார்பியர் வீரர்களின் பேரணி ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆதில் அஹ்மத் தார் எனும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத குழுவின் உறுப்பினர் 350 கிலோ RDX வெடிகுண்டு பொருத்தப்பட்ட வாகனத்தை அந்த பேரணியின் போது வைத்து பஸ் ஒன்றில் மோதச் செய்தார். இந்த புதிர் தாக்குதலில் 40 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர், மேலும் பலர் படுகாயங்கள். இது 2001 பாராளுமன்ற தாக்குதலுக்கு பின் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என கருதப்படும். தாக்குதலுக்கு பின்னர் இந்த தாக்குதலுக்கு பதிலாக இந்திய அரசு பாகிஸ்தானை குற்றம் சாட்டியது. பின்னர் 26 பிப்ரவரி 2019 அன்று இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத முகாம்களை அழித்து பாலகோட் ஏர்ஸ்ட்ரைக் நடத்தியது. பயங்கரவாதிகளின் நோக்கம் காஷ்மீரில் அமைதியை குலைக்க, இந்திய இராணுவத்தை பயமுறுத்த, சர்வதேச மட்டத்தில் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க. முடிவுரை: புல்வாமா தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றை மிகுந்த துயரம். இது இந்தியர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறியது. பலமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்த பிறகு பயங்கரவாதிகள்